ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வரை பேசல. நம்ம நிலா இருந்துட்டு நான் பேசினது எல்லாமே தப்பு தானே. என்னடா இது குடும்ப விஷயத்த இப்போ இப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்கள நம்ம நிற்க வச்ச கேள்வி கேட்குறாங்களே அப்படியே சொல்லிட்டு தான் அந்த கோவத்தில் தானே உங்ககிட்ட பேசிட்டேன். மற்றபடி உங்ககிட்ட நான் பேசியிருக்க கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு சரின்னு கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்லம்மா, நீ தானம்மா பேசின, ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் இருந்தில்லம்மா, அதுதாம்மா ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவன் இப்படியெல்லாம் நடந்தது எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவனை நான் அடிச்சுதாம்மா போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை, அதெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டியது நேற்று நைட்டே நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் சொன்னதை கேட்டோன்னு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, நான் நினச்சது எல்லாத்தையும் சோழன் செஞ்சுட்டாரு. எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு. அதனால தான் அவன் முகத்தில் ரத்தம் வந்துச்சான்னு நான் சொல்லி கேட்டேன். வேணா கேட்டு பாருங்க. ஆமாண்ணே, நான் அடிச்சுட்டு வந்ததை நினச்சி நிலா என்னை திட்டுமோ நான் நினச்சேன். ஆனால் இவங்க என்னடானா மூஞ்சில் ரத்தம்லாம் வர அளவுக்கு நீங்கள் அடிச்சிங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அங்கே தானே நிலா வந்து நிற்கிறாங்க அப்படியே சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இதனால் போலீஸ் கேஸ் தான் ஆக போதுடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதானே, அதுக்கும் சரியாக நான் அப்போதான் வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக அவன் போலீஸ் கேஸெல்லாம் போகவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு இல்லை, முதல்ல நீ கிளம்பு, சாப்பாடு நானே ஊட்டி விடுறேன் அப்படியே சொல்லிட்டு சேரனே சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.